வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்றைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அதாவது எங்களுடைய ஆதிசித்தர் குருகுலம் டி கல்லுப்பட்டி மதுரையில் சிறிய குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி முகாம், ஒரு வார பயிற்சி முகாம். அதாவது 8 வயசிலிருந்து 13 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச பயிற்சி எங்கே நடக்குது? டி கல்லுப்பட்டி மதுரை ஆதிசித்தர் குருகுலத்தில் நடைபெற இருக்கிறது. அது என்னைக்குன்னா 1/5/2024 புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. என்னைக்கு முடியும்னா 7/5/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி முடியும். இது என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு மட்டும். முற்காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அந்த பழமையெல்லாம் இப்பொழுது மறைந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அந்த குழந்தைகளுக்கு நினைவுபடுத்துதல் நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை யார் நடத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டால் எங்களுடைய நிறுவனர், ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் நிறுவனர் டாக்டர் எஸ்பி சங்கரையா பிஹெச்டி அவர்களால் நடைபெற உள்ளது. இதற்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு என்று கேட்டால் சட்ட வல்லுநர்கள், தேன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரிகள், இன்னும் எங்களின் குருகுலத்தின் ஸ்டாஃப் அத்தனை பேரும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்புடன் வழி நடத்துவார்கள். அவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் காத்து கொண்டு இருக்கிறது என்று கேட்டால் மூலிகை நடுதல், மூலிகை நேர்காணல், மூலிகையை அடையாளம் தெரிகிறது. இது என்ன மூலிகை அப்படின்னு குழந்தைகள் அடையாளம் தெரிகிறது. முகப்பொரு, பசியின்மை, தலைவலி, அடுக்குத்தும்மல், ஞாபக மறதி இவற்றுக்கான அதை நிவர்த்தி பண்ணுறது என்ன வழிமுறைகள் அதை சொல்லிக் கொடுக்கப்படும். வயலில் இறங்கி விதை நடுதல், நாற்று நடுதல், நவதானியம் முளைக்க வைத்தல், அதாவது நல்ல முளைப்பாரி என்று சொல்வார்கள், எல்லாம் மறந்து போயிடுச்சுங்க இப்பெல்லாம். கண்களை கட்டி கொண்டு புத்தகம் படித்தல், தாயின் அருமையை உணர ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் நேரடியாக பிரசவித்த தாயும் சிசுவையும் மருத்துவமனையில் ஒரு நேர்காணல். பிஸ்கட் பாக்கெட், நம்ம பாக்கெட்டில் இருக்க நொறுக்கு தீனியால் உருவாகும் வயிற்றோட பூச்சிகள் அவற்றை மைக்ரோஸ்கோப் மூலம் குழந்தைகளுக்கு நேரடியாக நேர்காணல். தேன்கூடு, குளவிக்கூடு, மண்புழு இவற்றெல்லாம் நேர்காணல். கோழி முட்டை அடை வைத்தல், மரம் ஏறுதல், மலை ஏறுதல், பருத்தி பஞ்சிலிருந்து நூல் தயாரித்தல். அது இப்போ உள்ள பெற்றோர்களுக்கே நிறைய பேர் தெரியாது. அது என்ன, அந்த சாதனம் பேர் தக்கிலி. அதெல்லாம் நாங்களாம் உபயோகிச்சிருக்கோம். நாங்களாம் ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் படிக்கல. தக்கிலியில் பஞ்சியில் நூல் எடுத்து அதை சுற்றி எல்லாம் டீச்சர்ஸ்லாம் காட்டணும். அப்போ தான் எங்களுக்கெல்லாம் மார்க். அது அந்த காலத்தை படிப்பு. அதை இப்போ நினைவு கூறும் விதமாக இந்த பயிற்சி எடுக்கப்படுகிறது. உணவு சாப்பிட்றதுக்கு பூவரிசி இலைகளை ஒரு 4-5 இலையை தைச்சி அதில் உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கெல்லாம் எல்லாம் தட்டுக்கிட்டு அது இது பிளாஸ்டிக் இந்த மாதிரி மாறி போச்சுங்க. அதையும் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. விறகு அடுப்பில் கூட்டாஞ்சோறு, இதெல்லாம் நாங்களாம் இருக்கல சின்ன வயசுல தான் நடந்ததுங்க. எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சுங்க இந்த நிகழ்வுகள். வேப்பங்குச்சியில் பல் துளக்குதல், நான்லாம் செஞ்சுருக்குங்க வேப்பங்குச்சி. அதனால் என் தாயார் கொடுப்பார் வேப்பங்குச்சியில் பல். காரணம் அது அற்புதமான கிருமி நாசினி. அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மென்று அதுலேயும் இறக்க சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. அதெல்லாம் நினைவு கூறுதல். சோப்பு இல்லாத முறையில் மண் சோப் குளியல். உவர்மண் பயன்படுத்தி துணி துவைத்தல். இது யாருக்கும் இப்போ உவர்மண்ணை யாருக்கும் தெரியாதுங்க. அந்த காலத்தெல்லாம் வாசல் மண்ணெலாம் சலவை தொழிலாளிகள்லாம்
உவர் மண் இல்லாமல் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. உவர் மண்ணில் போட்டு வெள்ளாவே வைப்பாங்க. அப்போ அந்த துணியை பார்த்தா அப்படியே பள்ளிச்சல் துக்குன்னு வெள்ளையாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் உவர் மண் எங்கே கிடைக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னைக்குள்ள மக்களே இந்த ஜெனரேஷனுக்கே தெரியாது. அந்த பயிற்சியும் கொடுக்குறாங்க. இரவு நேரங்களில் நட்சத்திரம் கூட்டமாக இருப்பதை அடையாளம் காணுதல். இது என்ன நட்சத்திரமானா 6ஆம் மீன், அந்த மீன், இந்த மீன், இங்கே தாயெல்லாம் போல சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் அடையாளம் காணுதல். அப்புறம் அங்குள்ள அரண்மனை மற்றும் ஜமீன் பங்களாவுக்கு சென்று அங்கு ஜஸ்ட் மியூசியம் மாதிரியாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தல், ஆய்வு செய்தல். இந்த மாதிரி குதிரை சவாரி, குதிரை ஏற்றம், நாட்டு மாடு பராமரிப்பு, தற்காப்பு வாழ்வியல், கலை, இத்தனை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, நல்லா பராமரித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அந்த 7 நாள் பயிற்சிக்கு எங்களது ஆதி சித்தர் குருகுல கவுன்சில் மூலம் ஒரு சர்டிஃபிகேட், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, செல்போன் குழந்தை கையில் இருக்கக்கூடாது, டிவி வாட்ச் பண்ணக்கூடாது. 7-8 மணிக்கு நைட்டு சாப்பாடு முடிஞ்சு 9 மணிக்கு தூங்க போயிடுவாங்க. இதுதான் இது 7 நாள் பயிற்சி. இந்தியாவிலே எங்கேயும் இதை நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி. மறைக்கப்பட்ட சில கலாச்சாரங்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இதை உங்களுக்கு குழந்தைகளும் பயிற்சி பெற வேண்டும் என்றால், ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய செல் நம்பர் 979-139-6649 979-139-6649. அவங்கக்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி புக் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான குழந்தைகளுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் உங்களுக்கு இடம் கிடைக்குமோ இல்லையோ அதுவும் தெரியல, பட் அட்வான்ஸாக யாருக்கு முன்னால் வருகிறார்களோ அவர்களுக்கு முதல் சான்ஸ். இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த முறை வேறொரு பதிவில் வருகிறேன். நன்றி, வணக்கம்.